ஜெயா டிவி நேயர்கள் அனைவரையும் பொக்கிஷம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நாம ஏற்கனவே நம்ம பொக்கிஷம் நிகழ்ச்சியில முதல் பகுதியில பாத்தீங்கன்னா, நம்ம திரையுலகின் பொக்கிஷங்கள பத்தின நெறைய விஷயங்கள நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நாம அந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சிய தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். மருதபரணி சார் சொல்லுங்க. அ அப்பா எழுதின பாடல்லயே உங்க இதயத்த தொட்ட பாடல் அப்டின்னா, நீங்க எந்த பாடல சொல்வீங்க? எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்னு சொன்னீங்க கேட்டிங்கன்னாக்கா, ஐயா டிஆர் மகாலிங்க ஐயாவுக்கு ஒரு பாடல் எழுதியிருந்தாங்க. "ஆட வந்த தெய்வம்ன்ற" ஒரு படத்தில. அதில ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பாடல்னு கேட்டிங்கன்னா, அதில அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நான் உங்கள்ட்ட சொன்னேன் இல்லைங்களா, அவங்க தாலாட்டு, சமூகம் இந்த சிந்தனைகள்லாம் பாடல்ல வைக்கணுங்கிறதுல ரொம்ப குறியா இருப்பாங்க. இப்ப இயக்குனர் ஒரு படத்தில பாட்டு எழுதுறப்ப, எல்லா விஷயத்தையுமே கவிஞர்ட்ட சொல்றதில்ல. இப்ப ஐயா கண்ணதாசன் ஐயா அவர்கள்லாம் பாட்டு எழுதியிருக்காங்கனாக்கா, அவங்க சிச்சுவேஷன் சொல்லுவாங்க அவ்வளவுதான். அதுக்குள்ள இவங்க எங்க இருக்காங்கங்கிறத காட்டுறது தான் இவங்களுடைய திறமை. அது மாரி அப்பா எழுதின படம் "ஆட வந்த தெய்வம்" படத்தில அ ஒரு சிச்சுவேஷன். ஒரு காதலனும் காதலியும் ஒரு மழை பெய்யுது, ஒரு குடிசையில ஒதுங்குறாங்க. இப்போ ஒரு காதல் பாட்டா தான் அது இயக்குனர் அப்பாட்ட சொல்றாங்க. இப்ப இந்த காதல் பாட்டுல சொன்னா, "கண்ணே மணியே முத்தே மலரே" ஏதோ ஒண்ணு அந்த காலத்துல என்ன பதப்பிரயோகங்கள் இருந்ததோ, அது இப்ப வேற மாரி சொல்லுவாங்க. இப்போ கம்ப்யூட்டர் அதுன்னு சொல்லுவாங்க. அது மாரி அப்போ பாட்டு எழுதியிருக்கணும் நியாயமா அவரு. ஆனா அவர் அப்படி எழுதல. அத அந்த பாடல் அதனாலயே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உள்ள ஓட்டை இருக்குது. மேல சொட்டு சொட்டுன்னு தண்ணி கீழ விழுந்துகிட்டு இருக்குது. இவங்க 2 பேரும் போய் ஐயா டிஆர் மகாலிங்க ஐயாவும், ஈவி சரோஜா அம்மாவும் ஒரு பிளேட் எடுத்து வைக்கிறாங்க. தண்ணி கீழ விழுது. சொட்டுன்னு தண்ணி சத்தம் கேட்குது. வெளியில மழை சோன்னு பெய்யுது. கொட்டுது மழை. இது சிச்சுவேஷனு. இதுக்கு கவிஞருக்கு இவரு ஒரு கற்பனை பண்றாரு. இந்த இந்த பாடல் இப்படி பண்ணா நல்லா இருக்கும்ன்ட்டு. அப்ப எழுதுறாரு. "சொட்டு சொட்டுன்னு சொட்டுது பாரு எங்கேன்னு" பாட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவரு உடனே சொல்றாரு, "மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாரு அங்கேன்றாரு." இங்க சொட்டியாச்சு, அங்க கொட்டியாச்சு. இப்ப இந்த கொட்டுறதுக்கும் சொட்டுறதுக்கும் உள்ள அ விளக்கம் குடுக்குறாரு. அதில ஒரு சமூக சிந்தனை இருக்குது. அதில என்ன சொல்றாரு, "முட்டா பயலே மூளை இருக்கா என்று ஏழை மேலே, துட்டு படைச்ச சீமானல்லி கொட்டுற வார்த்தை போலே, கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாரு அங்கே" அப்படின்றாரு. இந்த மழை கொட்டுறதுக்கு ஒரு உவமை சொல்லிட்டாரு. இப்ப சொட்டுறதுக்கு சொன்னோம். இப்ப சொட்டுறதுக்கு சொல்றப்ப, அ "ஏழை சிந்தும் கண்ணீர் துளியைப் போலே" கஷ்டப்படும் ஏழை சிந்தும் ஆ க கஷ்டப்படும் ஏழை சிந்தும் கண்ணீர் துளியைப் போலே, அவன் கஞ்சிக்காக கலங்கிவிடும் கண்ணீர் துளியைப் போலே, கஷ்டப்படும் ஏழை சிந்தும் நெற்றி வேர்வை நெற்றி வேறு போலே அவன் கஞ்சிக்காக கலங்கிவிடும் கண்ணீர் துளியைப் போலேன்னு எதிர்ப்பாரு. அது மாதிரி சொட்டு சொட்டுன்னு சொட்டுது. ஏன்னா நெற்றி வேர்வை கொட்டாது, சொட்டும். கண்ணுல தண்ணி சொட்டும். இப்போ சொட்டுறதுக்கு கம்பேரிசன் இப்படி கொடுக்குறாரு. ஸோ நான் அப்போ கேட்குறேன், எப்படிப்பா நீங்கள் ஒரு காதல் பாட்டில் போய் இப்படி ஏதாவது நம்ம கருத்து சொல்லணும்ப்பா. கருத்து சொல்கிறத இயல்பாக இருக்கணும். அதை நம்ம திணிச்ச மாதிரியும் இருக்கக்கூடாது. நம்ம சொந்த கருத்தை சொல்கிறப்ப அது திணிச்ச மாதிரி இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் போய் பசுமரத்தில் அடித்த ஆணி மாதிரி பதியணும் மக்கள் மனசில் அப்படிம்பாரு. இந்த பாடல் இன்றாலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கும் அதில் ஒரு சமூக சிந்தனை இருக்கும் அந்த காதல் பாடலில். 2 பேரும் அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. அதுவும் டிஆர் மகாலிங்க ஐயா குரலில் அதை கேட்குறதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அதனால எனக்கு அந்த பாடல் ரொம்ப பிடிச்ச பாடல். ஒரு காதல் பாட்டில் ஒரு சமூக சிந்தனையோட சொன்ன ஒரு பாடல் அது. அவங்க பாடல் எழுதும்போது நீங்க கூட இருந்திருக்கீங்களா? நான் உதவியாளனே அவங்கள்ட்ட ஒரு 6, 7 வருட காலங்கள் அவங்க சொல்லி சொல்லி நான் எழுதியிருக்கேன். எப்படின்னாக்கா, நான் போய் ஒரு மியூசிக் டைரக்டர் டியூன் போட்டுருவாரு. இப்போ தான் டேப் ரெக்கார்டரு, மெயில் அனுப்புறது போகிற இந்த கலாச்சாரம். அப்போல்லாம் தத்தகாரம் எழுதணும். தத்தகாரம்னா இப்போ அந்த பாட்டையே அவர் பாடுவார். இப்போ எம்எஸ்வி ஐயா பாடுறாங்க. ஒரு படத்தில் பாட்டு டியூன் போடுறாங்க. ஆஃப்டர் லாங் டைம் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பாட்டு எழுதுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருட காலத்துக்கு அப்புறம் விகேஆர் படத்தில் பாட்டு எழுதுறாங்க. அவர் பாட்டு உடனே அவர் சவாலாக இவர் மெட்டுக்கு நல்லா பாட்டு எழுதுவார். அவருக்கு எம்எஸ்சிக்கு அவ்வளோ பாடல் எழுதியிருக்கிறாங்க. அப்போ அவர் எழுதுறாரு, "தானாதன்ன தானாதன்ன தானாதன்ன தானண்ணா" அப்படின்னு. நான் இதை எழுதிக்கணும். தானாதன்ன 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 தானண்ணான்னு எழுதிக்கணும். ஸோ இப்படி எழுதிட்டு அதை இப்போ ஸ்வரம்னு சொல்லுவாங்க. அதை நான் தமிழில் தத்தகாரம்னா எழுதிக்கிறது. அதுதான் அதை வீட்டில் நான் பாடி காட்டணும் அப்பாட்ட. ஸோ இந்த மாதிரி பயிற்சி அவர் கூட கிட்டத்தட்ட ஒரு 6, 7 வருட காலம் ஒரு அற்புதமான எனக்கு நான் திரைத்துறைக்கு வரப்போ நான் தனித்துவமாக தனிப்பட்ட முறையில் வசனம் பாடல்கள்லாம் எழுதுறதுக்கு அது எனக்கு ஒரு பெரிய பாடம், ஒரு பல்கலைக்கழக பாடமாக இருந்துச்சு எனக்கு அது.
அதனால் அவரோட ஒரு 6-7 வருட காலம் வந்து உதவியாளனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் அவர் கூட இருந்து நிறைய படங்களுக்கு அவர் பாட்டு எழுதுறது கூட இருந்து எழுதியிருக்கிறேன். சார், நீங்க அப்பா பாட்டு எழுதும்போது கூட இருந்திருக்கீங்களா? அதுல அதிக நேரம் எடுத்து எழுதினது எது? ஏன்னா உடனே வந்து எழுதி தந்துருவாரு, ஒரு 1/2 மணி நேரத்துல எழுதி கொடுத்துருவாரு. இதுல நாங்க கேள்விப்பட்ட விஷயங்கள், அதை பத்தி சொல்லுங்க சார். அதாவது அப்பா அதிக நேரம் எடுத்துக்கொண்ட பாடல், ரொம்ப குறைந்த நேரத்தில் எழுதின பாடல் ரெண்டுமே ஸ்ரீதர் சாருக்கு. ஆனால் ரெண்டுலேயும் நான் இல்லை. ஏன்னா நான் சின்ன பையன். அதிக நேரம் எடுத்துக்கிட்டது வந்து நெஞ்சம் மறப்பதில்லை. நெஞ்சம் மறப்பதில்லை படத்துக்கு வந்து டியூன் போடுறார் விஸ்வநாதன் டியூன் போடுறதே அவர் எப்போவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டு. அவர் டியூனை ஓகே பண்ணுறதுக்கே ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு அப்பா என்ன வார்த்தைகள் சொன்னாலும் ஸ்ரீதர் சார் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிகிட்டே இருக்காரு. இப்படியே போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 22 நாள், 23ஆவது நாள் அவர் ரொம்ப கோவப்பட்டு என்னத்தே செய்யுங்கப்பா அப்படின்னு வெளியே போயிட்டார். போனதுக்கப்புறம் என்ன டேரக்டர் கோச்சிட்டு போகிறாருண்ணே அப்படிங்கிறாரு விஸ்வநாதன். இதுடா ஒன்றுமே தோண மாட்டேங்குதுடா அப்படின்னு ஏதோ ஒன்று பேசிட்டே இருக்கும்போது சடனாக இது வருது, நெஞ்சம் மறப்பதில் இது நினைவை இழப்பதில்னு ஸ்ரீதர் ஓடி வர்றாரு. இதான் நான் கேட்டேன் அப்படின்னாரு. 15 நிமிஷத்தில் பாட்டு முடிஞ்சிருச்சு. எழுதி முடித்தது 15 நிமிஷம், எடுத்துக்கொண்டது கிட்டத்தட்ட 20-24 நாள். அதே மாதிரி அப்போ அறிஞர் அண்ணாவோட காரில் போயிட்டுருக்காரு. போகிற இடத்துல ஒரு வேர்க்கடலை பொட்டலை வாங்குறாங்க. அதில் கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தான்னு ஏதோ ஒன்று பிரிண்ட் ஆகிருக்கு கவிதை. வேர்க்கடலை சாப்பிட்டு அந்த கவிதையை படிக்கிறாரு, மனசில் பதிஞ்சிருது. அதுக்காக அத்தான் என்னத்தான் அவர் என்னத்தான் எழுதிட்டார் பாட்டை. எழுதிட்டு விஸ்வநாதன் நல்ல பாட்டுறா, இது ஏதாவது இதில் போடுறா அப்படிங்கிறாரு. விஸ்வநாதன் வாங்கி வச்சுட்டு 2-3 ப்ரொடியூசர்கிட்ட சொன்னால் ஐயா என்னங்க தான் இருக்கு வேணான்ட்டாங்க. அதோட அவரும் மறந்துட்டார். அப்பா வந்து அவருக்கு பிஸியில் இதை கேட்க மறந்து போய் அப்புறம் ஒரு நாள் என்னடா ஆச்சு அந்த பாட்டுன்னு, இல்லைண்ணே பார்த்துக்கோண்ணே மறந்துட்டேனே அப்படிங்கிறாரு. இப்படியே போய் கிட்டத்தட்ட 6 மாதம் கழித்து ஒரு நாள் பீம்சிங் சார் வந்து ஏதாவது பாட்டு இருந்தால் கொடுங்க அப்படின்னு இருக்கார் அப்பாட்ட. அப்போ விஸ்வநாதன் அண்ணா அந்த பாட்டை கொடுக்கலாமா அப்படின்னு காமிச்சோன்னே படித்து பார்த்துட்டு நல்லா இருக்கே போட்டிருக்கான்னு போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 6 மாதம் அந்த பாடல் எழுதப்பட்டு பதிவாகாமல் யாருமே வேணான்னு சொன்ன ஒரு பாடல் அது. இது வந்து அதிக காலங்கள். ஊருக்கு கிளம்பி போயிட்டே இருக்காரு. ஸ்ரீதர் வந்து அவருடைய ஒரு படத்தை ஒரே செட்டில் படம் எடுத்திருக்காரு, நெஞ்சில் ஒரு ஆலயம். படத்தை போட்டு பார்க்குறாங்க. நாளைக்கு இருந்து ரீரெக்கார்டிங் ஆரம்பிக்குது. படத்தை போட்டு பார்க்குறாங்க. போட்டு பார்த்தா ஏதோ ஒன்று குறையுது. என்னன்னா அவருக்கு அப்போ தான் தோணுது படம் ஃபுல்லாகவே சோகமாக இருக்கு, ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு பாட்டு கூட கிடையாது இந்த படத்தில், ஒரு பாட்டாக வச்சுருவோம் அதை அப்படின்னா. அப்போ நாகேஷ்க்கு 2வது படமாக வேணுமா, அவர் புதுசு குட்டி பத்மினி. உடனே என்ன பண்ணுறாங்க, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி உடனே வாங்க கொஞ்சம் சாங் ரெக்கார்டிங்னு சாயந்தரம் 6 மணிக்கு. இவர் ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. நான் ஊருக்கு போகிறேன், வந்து இதை எழுதி கொடுத்துட்டு போயிருங்கன்னாரு. சரி என்ன அப்புறம் அவங்க வந்து உடனே வாங்க கேஷையும் கொடுத்துட்றேன்ட்டாங்க. இவர் அங்கே போகிறாரு. போய் உட்காந்தா அது சுச்சுவேஷனை சொல்கிறாங்க. 15 நிமிஷம் கரெக்டாக உட்கார்ந்ததுலேருந்து 15வது நிமிஷம் வெளியே கிளம்பிட்டார். முத்தான முத்தல்ல ஒரு சாங். இதுதான் ரொம்ப குறைச்சலான ஒரு நேரத்தில். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்றைக்கி வந்து இப்போ நான் என்ன பாட்டு எழுத சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நான் பேட்டி கொடுக்கும்போது நான் இதை 8 நிமிஷத்தில் எழுதினேன்னு சொல்லலாம், ஏன்னா அதுக்கு சாட்சி கிடையாது. ஆனால் அப்பாவுடைய அதிக நேரம் எடுத்துக்கொண்டதும் குறைந்த நேரம் எடுத்துக்கொண்டதுக்கும் சாட்சிகள் வந்து என்னென்னா ஸ்பாட்டில் எழுதுகிறாங்க. இப்போ இவங்க அப்பாலாம் வந்து உட்காந்து ஸ்பாட்டில் எழுதுகிறவர் தான், யாருமே வந்து இது பண்ணி கொண்டு போய் வீட்டில் போய் எழுதி கொண்டாந்து கொடுக்குறவங்க இல்லை. அதனால் அந்த காலகட்டத்தில் இவங்க எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி அப்பாவுடைய ஷார்ட் பீரியடில் எழுதுனதுங்கிறது முத்தான முத்தல்லோ. ரொம்ப அருமையான ஒரு பாடலை ரொம்ப குறைந்த நேரத்தில் எழுதியிருந்தாலும் மக்கள் மனதில் வந்து ஒரு இடம் பிடித்த ஒரு பாடல்னே சொல்லலாம் இல்லையா? சின்ன வயசுலேயே டிஆர் மகாலிங்கம் அவர்களுக்கு இந்த கலைத்துறையின் மீது ஆர்வம் இருந்திருக்கு. சின்ன வயசுலேயே உள்ள வந்துட்டாங்கல்ல மேம் கலைத்துறையில், அதை பற்றி சொல்லுங்க மேம். அவர் வந்து 11வது வயசுலேயே கலைத்துறைக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. அவர் வந்து முதல்ல ட்ராமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். திரு ஏவி மெய்யப்ப செட்டியார் வந்து அவரை வந்து திரை உலகுக்கு கூட்டிகிட்டு வந்தது ஒரு ஆக்சிடெண்ட் தான். என்னென்னா அவர் வந்து ரொம்ப அருமையாக பாடக்கூடியவர்னு யாரோ சொல்லியிருக்காங்க அவங்கக்கிட்ட. அப்போ வந்து கிராமத்தில், தென்கரை கிராமத்தில் தாத்தா வந்து வேதங்கள் ஃபுல்லாக கற்றுட்டுருக்கார். தாத்தாவோட இது வந்து அவங்க அப்பாவும் வந்து வேதம் தான், அவங்களுக்கு வந்து வைதிக குடும்பம் தான் அவங்களோடது. படிப்பில் நாட்டம் இல்லை, அதனால வைதிகம் தாத்தா எல்லா வேதங்களும் வந்து கற்றுட்டு இருக்கிறதுனால வாசலில் குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்கிறப்ப இவரும் விளையாடிட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து ஏவி மேய்ப்பு செட்டியார் அவர்கள் வந்துட்டு இங்கே மகாலிங்கம்ங்கிற பையன் பாடுவானாமே, அவனோட வீடு எங்கன்னு கேட்டிருக்காரு. இவர் வந்து மாமா நான் தான் மகாலிங்கம்னு ஒரு சின்ன குழந்தை. ஃபர்ஸ்ட் அவர் அப்பா ஒத்துக்கலை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வைதிக குடும்பம் அந்த காலத்தில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 90 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒத்துக்காத இருந்தபோது தாத்தாவோட அண்ணா, பெரிய அண்ணா சுந்தர சாஸ்திரிகள்னு
அவர் வந்து இல்லைப்பா நம்ம குடும்பத்தோட கஷ்டம் வெடியணும்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து இருந்தாதான், இல்லைன்னா எவ்வளோ தூரத்துக்கு நம்ம போவோங்கிறது தெரியல, அதனால லிங்கத்தை வந்து நீ அலோவ் பண்ணு அப்படின்னு அவங்க அண்ணா சொல்லி தான் பின்னாடியும் அவர் அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்திருக்கு. நிறைய படங்கள் நடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய இல்லைன்னா அவர் அந்த ஒரு புஷ் கொடுக்கலைன்னா நம்மளுக்கு இந்த திரைத்துறைக்கு வந்து டிஆர்எம் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்க மாட்டார். அதனால அப்படித்தான் முதல் என்ட்ரி திரு ஏவி மேய்ப்பு செட்டியார் அவர்கள். ஆனால் அந்த நந்தகுமார் படம் நினைச்ச அளவுக்கு வெற்றி அடையலை. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீவள்ளி, நாமிருவர் அதெல்லாம் வந்து ரொம்ப பாக்ஸ் ஆஃபீஸ் சீட்டு கொடுத்து ஒரு பெரிய பேரை கொடுத்தது அப்படிங்கிறது தான். அதில் வந்து இப்போது இது வந்து சுதந்திர தினத்துக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நாமிருவர் படம் தாத்தாவோடது வந்து அந்த காலகட்டத்தில் தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. இன்ஃபேக்ட் தாத்தாவோட கேரக்டர் பேர் சுகுமார். அதனால தான் தாத்தா தன் பிள்ளைக்கும் அப்போ நடிச்சிட்டு இருந்ததுனால பிள்ளைக்கும் சுகுமார் அப்படின்னு பேர் வச்சுருந்தார். அந்த பாடல்களில் நிறைய பாடல்கள் நம்ம சுதந்திர இதை பற்றியும் பாரதியார் பாடல்கள் சாதாரணமாகவே திரு மேய்ப்பு செட்டியார் அவர்கள் வந்து பாரதியார் பாடல்கள் நிறைய கொண்டு வருவர். அந்த படத்துலேயும் நிறைய பாரதியார் பாடல்கள் நிறைய இடம்பெற்றிருக்கும் அந்த இதில். அது கரெக்டாக வந்து அந்த நம்ம சுதந்திர காலகட்டத்தில் வந்து அது ரிலீஸ் ஆன ஒரு படம். அதுவும் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது. தாத்தாக்கு ஒரு பேர் நல்லா வாங்கி கொடுத்தது. சார், இப்போ உடுமலை நாராயணகவி அவர்களாக இருக்கட்டும், இல்ல தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் காலகட்டத்துல மருதகாசி அவர்களும் இந்த திரைத்துறைக்குள்ள அடியெடுத்து வைக்கிறாங்க. மெட்டுக்கு பாட்டு எழுதுறதுல ஒரு வல்லவர், ஒரு சாதனையாகவே மருதகாசி அவர்கள் திகழ்ந்தார்னு சொல்லலாம். ஆனா நாராயணகவி அவர்கள் என்னுடைய குரு அப்படின்னு மருதகாசி அவர்களை சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாராயணகவி அவர்களே மெட்டுக்கு பாட்டு எழுத என்னால முடியல, இதுக்கு வந்து மருதகாசி அவர்களை வந்து ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்லி சிபாரிசு பண்ணி எழுதியிருக்காங்க. இந்த பாடலும் ரொம்ப அருமையான ஒரு பாடலாக அமைந்திருந்தது. அதை பத்தி சொல்லுங்க. ஆமாங்க, அவர் ஆக்சுவலாக அலிபாபா 40 திருடர்கள்னு மாடர்ன் தேட்டர்ஸில் ஒரு கலர் படம் முதல்ல எம்ஜிஆர் அவர்களை வச்சு மாடர்ன் தேட்டர்ஸில் அந்த படம் எடுக்கிறாங்க. அப்போ அந்த கலர் படம் எடுக்கிறப்ப அதுக்கு முன்னாடி சில அப்பாவுக்கும் அங்கே நிர்வாகத்தில் இருந்தவங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வந்து ஆக்சுவலாக அப்பாவுக்கு வந்து மாயாவதிங்கிற படம் தான் மாடர்ன் தேட்டர்ஸ் மூலியமாக தான் அவங்க அறிமுகம் ஆகிறாங்க. டிஆர் சுந்தரம் ஐயா அவர்களுக்கு மேலே ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்கிறவங்க. அவரும் அப்பா மேலே அவ்வளோ ஒரு பிரியமாக இருக்கிறவர். அவர் வெளியூர் போயிருந்த காலகட்டத்தில் ஏதோ அவங்களுக்குள்ள நிர்வாகத்தில் உள்ளவங்களோட அப்பாவுக்கு ஒரு கருத்து வேறுபாடு வந்து சென்னைக்கு வந்து ஃபுல் பிஸி ஆகிட்டாங்க. பாட்டு அப்போ மாடர்ன் தேட்டர்ஸ்க்கு போகிறதில்ல. அந்த காலகட்டத்தில் அலிபாபா 40 திருடர்கள் படம் வந்தப்போ டிஆர்எஸ் என்ன சொன்னார், மருதகாசி அவருக்கு சொல்லுங்கள் பாட்டு எழுத சொல்லுங்கன்னொன்னே, அப்போ அவர் இப்போல்லாம் நமக்கு வந்து பாட்டு எழுதுறது இல்லைங்க, அவர் ரொம்ப பிஸி ஆகிட்டார் சென்னையில், அதனால் வந்து பாட்டு எழுதலைன்னு சொன்ன உடனே அப்படியா, அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லி அப்போ வந்து அதை விட பெரிய ஆளை வந்து பாட்டு எழுத வைக்கணும்னு சொல்லிட்டு உடுமலையாரை வந்து பாட்டு எழுத ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் உடுமலையார் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 1000 ரூபா பணம் கேட்பாராம். அவளுக்கு அவ்வளோ ஒரு மரியாதை. அதாவது தட்டில் தங்க காசுகளை வச்சு கொடுத்து தயாரிப்பாளர்கள் வந்து பாட்டு எழுதி வாங்கக்கூடிய லெவலில் இருந்தவர். இன்னொன்று ஏரியா எழுதி கேட்பாங்கன்னு கூட சொல்லுவாங்க. பாட்டு எழுதிட்டு ஒரு ஏரியா எழுதி கொடு அப்படின்னு கேட்பாராம். அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருந்த காலகட்டம் அது. அவர் என்எஸ்கேக்கு அவர் தான் மெயினாக எழுதியிருந்தார். அப்போ அவரை கூப்பிட்டு பாட்டு எழுத சொன்னதும் சரின்னு அவர் ஒத்துக்கிறார். இது பின்னாடி நடந்ததெல்லாம் அவருக்கு தெரியாது. சரின்னு ஒத்துக்கிட்டு அவர் பாட்டு எழுத போகலான்றப்ப அது எல்லாமே வந்து ஒரிஜினல் ஹிந்தி படத்தோட டியூனுக்கு பாட்டு எழுதணும். இவர்கிட்ட டியூனுக்கு பாட்டு எழுதணுன்னா இவர் சொல்லுவாரான், இந்த தோசை சுடுற வேலையெல்லாம் எனக்கு ஆகாதுன்னு வரான். அதாவது கல்லில் தோசை மாவு சுற்றி பரட்டி போடுற மாதிரி டியூனுக்கு பாட்டு எழுத அவர் பிடிக்காதான். சரி அதெல்லாம் நமக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு சரி பெரிய படமாக இருக்குது அப்படின்னு ஒன்று. அப்பா வந்து உடுமலையார் மேலே அவ்வளோ ஒரு பிரியம். அவரை வந்து தகப்பனாரா தமையனாரா என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. அப்படி ஒரு 2 பேருக்குள்ள ஒரு அதீதமான ஒரு நட்புன்னு சொல்ல முடியாது, அவருக்கு மேலே ஒரு பாசம் இருந்திருக்கு. அவர் என்ன பண்ணார், சரி காசியை நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டுருக்காரு. காசி இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு, டியூனுக்கு பாட்டு எழுதணும்னு சொல்கிறாங்க, எனக்கு அது சரிப்பட்டு வர, நீ வா என் கூட வந்து உட்காந்து இந்த பாட்டு எழுதி கொடுத்துருப்போம் அப்படின்ட்டு இருக்கிறார். சரின்ட்டு பாருங்கள் அவர் எவ்வளோ பெரிய கவிஞர். அவர் வந்து அப்பா மேலே நம்பிக்கை வச்சு தான் எழுதுனா சொல்கிற அளவுக்கு அப்பாவை கூப்பிட்டு போகிறாருன்னா அவ்வளோ ஒரு நம்பிக்கை. அப்பா எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அப்பா எங்கேன்னு சொன்னோன்னா மாடல் தேட்டர் சொன்னோன்னே இவர் அங்கே ஆஸ்தான கவிஞர். சரி என்ன பண்ணுறாரு, இல்லை நான் வரேன்னு சொல்லிட்டு போய் பாட்டு எழுதுறதுக்கு அப்பா போகிறாங்க. இது இவர் கூட வந்திருக்காருங்கிற விஷயம் அங்கே தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏன் உடுமலையார் கூப்பிட்டா வருவார்னா அப்போ நான் டிஆர்எஸ் கூப்பிட்டா வரமாட்டார் அவர்,
என்ன நடக்குதுன்னு கேட்குறப்ப அப்போ எல்லா பிரச்சனை எல்லாம் தீர்ந்து இது எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் உடுமலையார் என்ன பண்ணுறாரு, படம் பூரா அப்பாவை பாட்டு எழுத சொல்லி, பேரெல்லாம் அப்பா தான் வரும், அவரும் ஒரு பாட்டு எழுதுறாரு அதில். ஆனால் அந்த பாடல் வந்து படத்தில் இடம்பெறலை. அதனால் அப்பா படம் முதல் கலர் படத்தில் அப்பா தான் எல்லா பாட்டும் எழுதியிருப்பாங்க அதில். அந்த படத்தில் வந்து அப்பாக்கிட்ட வந்து எல்லா பணத்தையும் அப்பா என்ன பண்ணிட்டாரு, ஐயா நீங்கள் உங்களுக்காக நான் பாட்டு எழுதுனேன், இந்த பாட்டு பூரா நீங்கள் படத்தை பூரா நீங்கள் வாங்க, ₹1 கொடுவான்னு வாங்கிக்கிட்டு அந்த பணத்தை பூரா அப்பாட்ட நீ தானே பாட்டு எழுதுன அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள உள்ள நட்பு. அப்பா சொல்லுவாங்க, என்னுடைய 2000 பாடல்களும் உடுமலையாரோட 2 பாட்டுக்கு சமமாகாதுன்னு சொல்லுவாங்க அடிக்கடி. அண்ணாதுரை சார் சொல்லுங்க, நீங்க ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில ஜெயா டிவில நீங்க தொகுத்து வழங்குற நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் வந்து கண்ணதாசன் சார் அவர்களை பத்தி சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு சுதந்திர தினம், இதை பத்தின ஒரு விஷயம், அதை பத்தின ஒரு பாடலை நீங்க எங்களோட பகிர்ந்துக்கோங்க. அப்பா வந்து எல்லாத்துக்கும் உணர்ச்சி வசப்பட்டுருவார். அது எதுக்காக அவர் உணர்ச்சி வசப்படுறாருன்னே தெரியாது. ஆனால் அதையும் அவர் சொல்லிடுவார். என்னுடைய இந்த அவசரத்தனத்தால் வந்து நான் பல நேரங்களில் வந்து அவஸ்தைப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ இந்தோ சைனீஸ் வார் வருது, சீனாவுடனான சண்டை. அந்த சண்டை வந்தவொடனே சம்மந்தமே இல்லாமல் இவர் பொங்கி எழுந்து ரத்த திலகம்னு படம் எடுக்கிறாரு. அதுக்கு பிறகு திரும்பவும் வந்து பாகிஸ்தான் வார் வருது. பாகிஸ்தான் வார் வரும்போது தாயே உனக்காகன்னு படம் எடுக்கிறாரு. இப்படி தேசத்தில் எந்த ஒரு இது நடந்தாலும் அந்த தேசத்துக்கான ஒரு போராட்டம் போர்னு இருக்கும்போது இவர் உணர்ச்சி வசப்பட்டு படம் எடுப்பார். இப்போ தாயை உனக்காக பார்த்தீங்கன்னா ஒரு தாய் மகன் வந்து இதில் இருக்கான், போர்க்களத்தில் இருக்காங்கிற போது அதில் கருநீல மலை மேலே தாய் இருந்தால், காஷ்மீர பனிமலையில் மகன் இருந்தான், வர வேண்டும் பிள்ளை என்று காத்திருந்தாலும் ஒரு சாங் போட்டிருப்பார். இந்த பக்கம் ரத்த திலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரத்த திலகத்தில் வந்து பனிபடர்ந்த மலையின் மேலே படுத்திருந்தேன் சிலையைப் போல, கனி கொடுத்த மாலை போல கண்ணி வந்தாள் கண் முன்னாலேன்னு பாரத தாய் வராளாம். குடிந்து நின்ற முகத்தை பார்த்தேன், குங்குமப்பூ நிறத்தை பார்த்தேன், கடிந்து நின்ற கண்ணம் பார்த்தேன், கண்ணீரின் சின்னம் பார்த்தேன்னு பாரத தாய் கலங்குறா அப்படிங்கிறத வச்சு எழுதியிருப்பார். இது அவருடைய அந்த தேசப்பற்றின் காரணம், அதன் வெளிப்பாடாகத்தான் இந்த பாட்டு. இப்போ நீங்கள் அந்த பாட்டு வந்து ரத்த திலகம் பாட்டை கேட்டிங்கன்னாவே தெரியும். ஒரு மேஜர் ட்ரெஸ்ஸில் சிவாஜி சார் பாடிக்கிட்டு இருப்பார், அந்த பாரத தாய் வந்து நிற்பா, தலைவரி கோலமானு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இது. அது அப்பாவுடைய அதான் அவருடைய தேசப்பற்றின் வெளிப்பாடுங்கிற கூட சொல்லலாம் அந்த பாட்டு. சார் உண்மையா ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா கவியரசர் அவர்கள் காதல் பாடல், தத்துவ பாடல் மட்டும் இல்ல, நிறைய தேசபக்தி பாடல்களையும் ரொம்ப அருமையா எழுதியிருக்காங்க. கிட்டப்பா அவர்களுக்கு அடுத்து TR மகாலிங்கம் அவர்கள் வந்து அவருடைய வாரிசுன்னு சொல்லும் அளவுக்கு ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர் அப்படின்றது மக்கள் அனைவரும் ஏத்துக்கிட்ட ஒரு விஷயம், மக்கள் மனதில் பதிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை பத்தி சொல்லுங்க. அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பாடல்கள் எல்லாரும் ட்ராமாவில் இருந்து வந்தவா. அந்த மாதிரி வந்தபோது கிட்டப்பா அவர்கள் வந்து ரொம்ப அருமையான, ரொம்ப சிறு வயதிலேயே அவர் காலமாயிட்டார். தாத்தா வந்து பாடுறது எல்லாமே கண்ணு மூடிட்டு கேட்டால் அவரோட ரெப்ளிகா மாதிரியே இருக்கும். நிறைய பாடல்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். தாத்தா வந்து எல்லாருமே சொன்னதே அப்படி தான். கிட்டப்பா அவர்களோட எதிரொலியாக தான் இருக்க TR மகாலிங்கம் அவர்கள் அப்படின்னு சொன்னது. அவருக்கு அவரோட பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். மேபி அவருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாவோ இல்லைன்னா அந்த பாடல்களை கேட்டு வந்ததா என்னன்னு தெரியல, அதே பாணியை ஃபாலோ பண்ணது. 2 பேரோட ஸ்டைலுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த பாடல்கள். அண்ணாதுரை சார் சொல்லுங்க, கவியரசர் அவர்கள் அவங்களுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய படங்களுடைய சிச்சுவேஷனும் அமைஞ்சிரும் ஒன்னா, அதுக்கேற்ற மாதிரி அவர் பாடல் வரிகளை வந்து எழுதியிருப்பாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அதை பத்தி சொல்லுங்க சார். எந்த படத்துல அப்படி எக்ஸாக்டா அமைஞ்சிருக்கு? பீம்சிங் சாருடைய படம், அந்த படத்துக்கு கம்போசிங் போய் உட்காந்துருக்காரு. அப்பா வந்து கிட்டத்தட்ட 16 படம் எடுத்திருக்காரு. எந்த படமும் அவர் தயாரிப்பாளர் கிடையாது. அவருடைய அரசியல் கமிட்மெண்ட் அது இதுங்கிறதுனால யார் பேர்லையாவது எடுப்பார். அப்படி வந்து சிவகங்கைச்சியுமே ஒரு பார்ட்னர் பேர், இன்னொரு படம் இதில் இவர் போய் கம்போசிங்கில் உட்காந்துருக்காரு. அப்போ இந்த பார்ட்னர் கையெழுத்து போட்டு வாங்கின ஒரு கடனுக்காக வீட்டுக்கு ஜப்தி வந்துருச்சு. வீட்டு வாசலில் வந்து அந்த ஜப்தி நோட்டீஸை ஒட்டி இது அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் வந்து டமாரம் அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதை டம 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 இந்த வீடு ஏலத்துக்கு வந்திருக்கிறது அப்படியே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்பா அங்கே கம்போசிங்கில் இருக்கார், இங்கே வந்து இதை அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க அப்பாவுக்கு, கம்போசிங்கில் இருக்கார் கொஞ்சம் கூப்பிடுங்க அப்படின்னு. பஞ்சனை வந்து பேசுகிறாரு. அவர்கிட்ட சொன்னோன்னே அவள் போய் அப்பாட்ட சொல்கிறார், இந்த மாதிரி வீட்டில் வந்து வாசலில் இது பண்ணிகிட்ருக்காங்க.
கம்போசிங் அப்படியே நிறுத்திட்டு கார் எடுத்துகிட்டு இங்கே வர்றாரு. வந்து அந்த ஆளுங்கிட்ட பேசிட்டு, நான் பணம் கட்ட சொல்லியிருக்கேன், வந்து வக்கீல்கிட்ட சொல்லிட்டேன், கோர்ட்டில் வந்து ஏதோ ஒரு மினிமம் அமௌண்ட் கட்டணும், கட்டிடுவாங்க அப்படின்னா அவங்க முடிச்சுட்டு போய் கிளம்பிட்டாங்க. திரும்பி போய் உட்கார்றாரு கம்போசிங். இப்போ தான் ஆரம்பிக்கிறாரு. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன். சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். இது தன்னுடைய வாழ்க்கையின் நிலை. அதாவது படம் எடுத்தது சந்தோஷம், ஆனால் ஒருத்தரை பார்ட்னராக சேர்த்துக்கிட்டது வருத்தம். அந்த பார்ட்னர் தன்னை வந்து அவர் எங்கெங்கேயோ கையெழுத்து நல்லவர் தான், ஆனால் அவர் கையெழுத்து வாங்கி எங்கெங்கேயோ கையெழுத்து போட்டு தன்னை மாட்டி விட்டுட்டு போயிட்டாருங்கிறது. ஆனால் அதையும் என்னால் சமாளிக்க முடியும். இப்படி தன்னுடைய வாழ்க்கையை உள்ளுக்குள்ளேயே வந்து நடந்த விஷயங்களை வச்சு அந்த பல்லவியை அப்பா சொல்லியிருப்பார். அது வந்து எப்போவுமே அதை நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. இந்த வந்து தன்னோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை அப்பப்போ வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பாடலில் வெளிப்படுத்திடுவார். இதில் பல்லவிலேயே அது வந்திருக்கும். இது எவ்வளவு பெரிய ஒரு திறமைன்னு கூட சொல்லலாம்ல சார். வாழ்க்கையில அந்த சூழ்நிலையில கூட ரொம்ப அருமையா வரிகளா அதை கன்வெர்ட் பண்ணி எழுதுறது அப்படின்றது. மேம், டி.ஆர். மகாலிங்கம் சார் அவர்களுடைய முதல் பாடல் கடைசியா பதிவு பண்ணப்பட்ட பாடல்னா எந்த பாடல்? முதல் பதிவு பண்ணப்பட்டதான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த விஷயம் வந்து எங்கள் தாத்தாக்கு அப்புறமா எங்கள் மாமாவும் படம் எடுத்தார். அதில் வந்து எம்எஸ்வி மாமா தான் மியூசிக் டைரக்ஷன் பண்ணினார். அப்போ அதில் அனுன்னு ஒரு படம், அதில் வந்து வானிலே எந்த நாளும் ஆனந்த சூரியோதயம்னு ஒரு பாட்டு வரும், தேயாத சந்திரோதயம்னு அடுத்த லைன்லேயும் வரும். அப்போ வந்து எம்எஸ்வி மாமா சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, எங்கள் சித்தி வந்து அந்த பாட்டு பாட சொன்னாங்க. பாட சொன்னப்போ எம்எஸ்வி மாமா சொன்னார், நந்தகுமாரில் வந்து டிஆர்எமும் இந்த மாதிரி இதே இதை சொல்கிறாப்புல தான் சந்திரோதயம்னு வரும் அவர் பாடின பாட்டுலேயும் அப்படின்னு. அவரோட பாடல் வந்து சந்திரோதயம் போல் சஞ்சலம் அகற்றிடும் சாந்திய பிரேமையினாலே அப்படின்னு ஒரு பாட்டு. அதில் வந்து தாத்தாவோட வாய்ஸ் வந்து அப்போ அந்த மகரக்கட்டெல்லாம் வரத்துக்கு முன்னாடி ரொம்ப ஒரு 10-11 வயசு குழந்தை. அதில் சின்ன குழந்தை மழலையாத்தான் இருக்கும் அந்த பாடலே. அதனால அதுதான் ரெக்கார்ட் பண்ணாலான்னு எனக்கு தெரியாது. நான் எம்எஸ்வி மாமா சொன்னதுனால அந்த படத்தில் வந்த பாடல். நந்தகுமார் தான் தாத்தாவோட முதல் படம், திரு ஏவி மேயப் செட்டியார் அவர்கள் எடுத்த படம். அதனால் அது கடைசியாக பாடி, அதாவது கடைசியாக ரெக்கார்ட் பண்ணதுன்னு படம் நடிச்சிட்டு இருந்தார் அவர். 1978 ஏப்ரல் 21 அவர் காலமானார். அப்போ வந்து அந்தராத்மா அப்படின்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தார். ஊர்வசி சாரதா, அதுக்கப்புறம் வந்து காந்திமதி அவர்கள், மனோரமா ஆட்சி அவர்கள், அவங்கெல்லாம் வந்து அந்த படத்தில் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து அப்போ ஷூட்டிங் நம்ம வீட்டில், தென்கரை வீட்டில் தான் அந்த ஷூட்டிங்கே நடந்தது. தாத்தா வந்து ஒரு பண்ணையார் வேஷம். ஆனால் அதோட பாடல்கள்லாம் அப்போ பதிவு ஆகலை. எனக்கு தெரிஞ்சு வந்து கடைசியாக ஒரு பக்தி பாடல் வந்து குன்னக்குடி மாமாவோட இதில், தும்பிக்கையான் புகழ் பாடு அப்படின்னு ஒரு பாடல். அந்த பக்தி பாடல் தான் தாத்தா பாடின கடைசி இதுன்னுட்டு குன்னக்குடி மாமா பையன் சேகரன் நான் சொல்லி எனக்கு அது தெரியும். அதனால தாத்தா சினிமாவுக்கு பாடி கடைசி பாடல் எனக்கு என்னென்ன இதில் இதுதான் கடைசியாக பாடின பக்தி பாடல் அவர். மேம், நிறைய வெற்றி பாடல்களை வந்து பாடியிருக்காங்க. இதுல வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, செந்தமிழ் தேன்மொழியா, இசைத்தமிழ் நீ செய்ததெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு பாடல். மக்கள் வந்து இன்னைக்கும் கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கு. அந்த பாடல் பத்தி நீங்க கேட்டறிந்த விஷயம், ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் இதன் பின்னணியில இருக்காம? செந்தமிழ் தேன்மொழியால் அந்த படத்தில் தான் அது மொத்தமாக அந்த படமே ஒரு காவியம். தாத்தாக்கு ஒரு பிரேக் த்ரூ. இசைத்தமிழுக்கு அவ்வளோ ஒன்றும் பின்புலம் இருக்கிறதா இல்லை. அதில் ஒரு எல்லாமே திருவிளையாடல் படத்தை பொறுத்தளவு ஒவ்வொரு ஸ்லாட்டாக இருக்கும். அதில் வந்து ஆனால் வந்து அந்த பாடல்களில் அந்த இதுக்கு வந்து பிக்சரைசேஷன் எப்படி இருக்குன்னா, ராஜா வந்து கூப்பிடுவார் இவரை பாடலுக்கு, இந்த மாதிரி ஹேமநாத பாகவதர் வந்திருக்கார், நம்ம ஊரையே வந்து இந்த மாதிரி அடிமையாக்கி கொடுக்கணும்னு யாரானு ஒருத்தர் பாடணும், எனக்கு வந்து வேறு வழியே தெரியல, கோவிலில் பஜனை பாடல் பாடிட்டுருக்கிற வந்து இவரை வந்து கூப்பிடுவாங்க. கூப்பிடுற போது தாத்தா வந்து ஒத்துக்கவே மாட்டார். ஐயோ நான் எங்கேன்னு ஓடி போய்டுறேன், நான் பாடவே மாட்டேன், ஹேமநாத பாகவதரோட பாடுறதா, அவர் எவ்வளோ பெரிய பாடகர் அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து தாத்தாக்கு அவர் அங்கே தாமரை லலிதா அவங்க சொல்லுவாங்க, தாத்தாவோட ஒய்ஃபாக நடிக்கிறவங்க சொல்லுவாங்க, நான் எனக்கு அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு இருக்கணும்னு. நான் எப்போதுமே என்ன நினைப்பேன், என்னோட பர்சனலி சொல்கிறேன் அதை, நான் எப்போதுமே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஏதான ஒரு நல்ல ஒரு
நம்மளுக்கு அது வாழ்க்கையில் எடுத்துக்கிறாப்புல இருந்ததுன்னா அதை நான் வந்து என்னோட லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக அடாப்ட் பண்ணிப்பேன். அந்த வார்த்தைகள் நான் வந்து என்னோட ஒரு ஆட்டிசம் குழந்தைகளுக்கு ஒரு ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கேன், மியூசிக் ஸ்கூல். அப்போ வந்து நான் எனக்கு அப்படின்னு நம்ம இசைத்துறையில் இருக்கிறத விட யாரான பிறருக்கு வந்து நம்ம பயன்படுறணும் அப்படின்ற ஒரு அந்த வார்த்தைகள் என்னை வந்து ஒரு இதுவாக இருந்தது. அந்த ஒரு இது வந்து நான் கோட் பண்ணலாம், ஏன்னா என்ன சார்ந்த ஒரு விஷயம். அந்த ஒரு வார்த்தை வந்து என்னோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்தது. ஏன்னா இத்தனை நாளாக தனியாக கச்சேரிகள்லாம் பண்ணிட்டு இருந்தது, எனக்கு மட்டுமே பண்ணிக்காதக்கி இந்த சமூகத்துக்கும் நம்ம எதானு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு படுத்தின ஒரு பாடல் அது. மேம், நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். தமிழ் சினிமாவுடைய பொக்கிஷங்கள் பத்தி எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி. நன்றி. ரொம்ப நன்றி.